ராகவ அபி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அபி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முருகன் கிட்ட பேசிட்டு, "முருகா, எனக்கு மட்டும் ஏன் முருகா இப்படி எல்லாம் நடக்குது? இப்பதான் கொஞ்சம் நாளா ராகவ் என் மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. என் மேல பாசம் வைக்கிறவங்கன்னா என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு ஏதாவது இருக்குதா முருகா? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அதுவும் இல்லாம இந்த பாட்டி, அஞ்சலி அக்கா, ஆகாஷ் எல்லாருமே இந்த வீட்ல என் மேல அவ்வளவு அக்கறையா இருந்தாங்க. இந்த வீட்ட பிரிஞ்சு போகணும்னு சொல்லி நினைக்கும்போது எனக்கே வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ராகுவுக்கும் மதுவுக்கும் தான் கல்யாணம் ஆகணும். அவங்க இல்லாட்டி அவங்களோட வாழ்க்கை பாழாயிடும். தெரிஞ்சு பண்ணதோ, தெரியாம பண்ணதோ தப்பு தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அபி. இந்த நேரத்துல ராகவ் வராங்க. ராகவ் வந்துட்டு அபிய கூப்பிடுறாங்க. அபிய கூப்பிட்டுட்டு, "அபி, உனக்கு என்ன பிரிஞ்சு போறோம்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா அபி? இத்தன நாளா கொஞ்சம் கூட என் மேல பாசமே வரலையா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "இல்லங்க, எனக்கு அப்படின்னா எதுவும் வரல. பாசமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கைய நினைச்சு ஏன்டா உங்க கூட இருக்கிறோம்னு வெறுப்பு தான் வருது." அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சொல்றாங்க. இத கேட்டுட்டு ராகவ், "நீங்க எல்லாம் என்ன ஜென்மமோ?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க நானும் பாத்துட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப திட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி திட்டுற வேலைன்னா இனிமேல் வச்சுக்கிடாதீங்க. இத்தன நாளா உங்க கூட சேர்ந்து வாழத்தையும் பொறுத்து போறதுக்கு காரணம் இந்த குடும்பம் தான். இனிமேலும் உங்க கூட நான் பொறுத்துலாம் போய்க்கிட்டு இருக்க மாட்டேன்." அப்படி சொல்லி அப்படியே படபடன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல ராகவ், "உனக்கு லூசு மாதிரி பேசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, உனக்கு மந்திரிச்சு தான் விடணும்." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த திருநீர் எடுத்து அபி மூஞ்சிலேயே போட்டுறாங்க. உடனே அபி, "என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிறகு, "நீயா கற்பனை பண்ணிட்டு நீயா பேசிக்கிட்டு இருக்கியே. ஆனா எனக்கு வந்து உன்ன பிரிஞ்சு போறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, நான் தான் உன்ன நீ அவ்வளவு விரும்புறேன். இதெல்லாம் உனக்கு எப்படிதான் புரிய வைக்கணும்னு தெரியல. அதனால தான் மந்திரிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு சொல்லிட்டு இருக்காங்க.